ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு புஷ்னி லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் சேனல். ஸோ இன்றைக்கி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்லலாம் கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ நான் வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்லேயே இல்லை. ஆனால் அந்த இவன் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் என்னை வீடியோ எடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏயா நீ ஜட்ஜ கொலை பண்றதுக்கு என்ன சாட்சியா இருக்கு சொல்றியா? போய் 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 போய். சரி, அப்போ இது யார் எடுக்க சொன்னா? இது யார் எடுத்துட்டு வந்தாங்க? இங்கே பாருங்க, இவன் நம்ம லாஸ்ட்டாக ஒரு அறுபடை ட்ரிப்பு போயிருந்தோம் இல்லையா? ஸோ அப்போ திருவண்ணாமலையில் நான் ஒன்று வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக நான் இதெல்லாம் தனியாக ஒரு விலாகாக போடணுன்னு நினச்சேன். ஆனால் அவன் இப்போ இதை எடுத்துகிட்டு வீடியோ எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி, அதனால் சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்துருக்கேன். என்னென்னா ஒன்றும் இல்லை, நான் எடுக்க சொல்ல கைஸ், எங்க அம்மாவே எடுக்க சொன்னாங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஏய் சின்ன, அப்ப இதெல்லாம் யார் எடுத்துட்டு வந்தா? இப்போ கைஸ் நான் எடுத்தேன், எங்க அம்மானா வீடியோ எடுக்க சொன்னாங்க. சரி, அதனால நம்ம இப்போ என்னென்ன அன்னைக்கு வாங்கினேன்றது காட்டலாம். ஓகேவா? ரெடியா? காட்டுறியா? 3 2 ஆக்சுவலாக நான் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த சொப்பு ஜாமான், இந்த மண் சட்டி, அப்புறம் அந்த மாதிரி டைனி ஃபுட்ஸ் சேனல் பார்த்து நான் அதெல்லாம் சமைக்கணும் அப்படின்றதுலாம் எனக்கு ஆசை. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு அந்த சொப்பு ஜாமான் அதெல்லாம் ரொம்ப கிரேஸ். அது பொண்ணுங்கனாலே எல்லாமே இருக்கிறது தான். நான் இப்போ வரையுமே அந்த கிரேஸோடு தான் இருக்கேன். ஸோ அதனால் அது நான் நிறைய வாங்குவேனா. ஸோ இந்த தடவை திருவண்ணாமலை போயிருந்தப்பையும் இரும்பில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்கிட்ட ஆக்சுவலாக முன்னாடி பார்த்திங்கன்னா பானையில் இருந்துச்சு. ஸோ அதில் அடிக்கடி சமைப்போம். பூரி சுடுறது, பொங்கல் வைக்கிறது, கேசரி பண்ணுறது, பிரியாணி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவோம். இப்போ நாங்கள் திருவண்ணாமலை போயிருந்தப்போ இரும்பில் பார்த்தா நல்லா அழுத்தமாக இருந்துச்சு. பனியாரக்கல், தோசைக்கல், இந்த அருகாமனை, அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ பார்த்தோன்னே வாங்கிட்டேன். அதே எடுத்துகிட்டு அவன் இப்போ எல்லாத்தையும் காட்டணும் அப்படின்னு சொன்னான்னா, சரி எடுத்து போடுவோம். இந்த மாதிரி நிறைய பேர் கிரேஸோடு இருப்பீங்கல்ல. ஸோ அதனால் சும்மா இது ஒரு ஃபன்னான விலாகாக தான் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஜோஹி தான் காட்ட போகிறாரு எல்லாத்தையும். பார்க்கலாமா? அவன் இதுக்காக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி அடுக்கி வச்சுருக்கானா. அவன்கிட்டே என்னென்ன இருக்குன்றது கேட்போம். ஓகே, பாருங்கள், இதெல்லாம் தான் என்னுடைய விளையாட்டு பொருட்கள். என்னோட இதெல்லாம் உன்னோட பொருட்கள். அதுவும் அம்மாவோட பொருட்கள் தான். ஆமாம், எல்லாத்தையும் நாங்கள் அப்பப்போ எடுத்து தொலைச்சிருவோம். சரி, சொல்லு, என்னென்ன பாத்திரம் இருக்கு சொல்லு. பானை. எல்லாமே பானை தான். இது குழம்பு வைக்கிற பானை. இது ரெண்டு பொங்கல் பானை. அது குழம்பு வைக்கிறது. அது பொங்கல் பானை தான். மண் அடுப்பு. இது ஒரு தோசைக்கல். இது பூரி சுடுற கரண்டி. இது இட்லி இல்ல, பனியாரக்கல். இது அடுப்பு. இது என்னது? பூரி சுடுற அது கடாய். இது தோசை தவா. இது அருவாள். அருகாமனை. இங்க பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இது இரும்புல வித்துச்சு திருவண்ணாமலையில. நல்ல வெயிட்டுங்க, சூப்பரா, நல்ல வெயிட்டான பொருள். ரொம்ப வெயிட்டுங்க, கல்லு வெயிட். இது பூரி வடை. இது ஸ்பூன். இது சாம்பார் ஸ்பூன். என்னது? இடுக்கி. இது இட்லி. என்னது? பனிக்காரம் கத்தி. அவ்வளவுதான். இதெல்லாம் இது ஹாட் பாக்ஸ். இது பொங்கல் சாப்பாடு ஓடுது. இது இட்லி ஓடுது. ஓபன் பண்ணு. இட்லி சுட முடியுமா? சட்டிக்கு நாங்க இத வச்சு இட்லி சுட்ட அப்புறமா பூரி சுட்டோம். நம்ம அன்னைக்கு சுட்டு சாப்பிட்டோம்ல. ஆமா गाइस, நல்லா இருந்துச்சு இட்லி. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஜமாவே இதை வச்சு நாங்கள் உண்மையாகவே சமைச்சோம். இட்லிலாம் சூப்பராக வந்துச்சு. பாருங்க
அரிசி கழுவுற பாத்திரம். அரிசி கழுவலாம், வெஜிடபிள்ஸ்லாம் கழுவலாம். இல்ல நிறைய வெஜிடபிள்ஸ்ல போட்டுக்கலாம். ம் இல்ல நிறைய தோசையோட மாவு போட்டுக்கலாம். ம் இது வந்து குடிக்கிற கப்பு. ம் இது வந்து அது ஏதாவது பிரியாணி செஞ்சுக்கலாம். ஆமா ஆமா. இது வந்து தட்டு. ம் பை பை. முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு காட்டணும்னு எடுத்து வச்சிருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா அது மறந்துட்டான். மிக்ஸி அவ்வளவுதான். பை பை. இஸ்கர தலையோ. அட்ரஸ் என்னது ஆ இஸ்கர தலையோ. அப்படின்னா அந்த வீடியோல ஒருத்தர் சொல்லுவான். என்னது இஸ்கர தலையோ. என்ன தேடு? इसकते कैरियो हिंदी इसकते कैरियो हिंदी இவன் என்னங்க சொல்றான்? எனக்கு ஒண்ணுமே புரியல. बाय बाय என்ன சொல்ற? इसकते कैरियो हिंदीலமா ஹிந்தில பாய் சொல்றேன். எனக்கு தெரியல. அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த கிச்சன் செட். பை பை. இதே மாதிரி நிறைய கண்டுபிடிச்சு வைக்கிறேன். அப்புறமா பார்க்கலாம். பாய். பாருங்க, ஃபோன் பார்த்து எல்லாம் வந்து இந்த அளவுக்கு மாறி இருக்கு. ஸோ வந்து இதெல்லாம் தான் காட்டணும். பாய். அடுத்த வருஷம் பார்க்கணுமா? சரி. இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போற? சமைக்க போறியா இல்லை இப்போ எல்லாத்தையும் எடுத்துருவியா? சமைக்க போறேன். என்ன சமைக்க போற? என்ன சமைப்பா? லட்சு கூப்பிட்டு விளையாடுறேன். யாரை கூப்பிட்டு விளையாடுவேன்? சிவன்யாவே இங்கே இல்லை. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. நான் இதை காஸ்ட்லிலாம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து இந்த இரும்பு செட்டு மட்டும்தான் வாங்கினேன். மற்றதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து சும்மா திருவிழாவில் வாங்கினது. அது வந்து பார்த்திங்கன்னா பானை எல்லாமே வந்து இங்கே இந்த பானை செய்கிறவங்கள்ட்ட வாங்கினது. இதெல்லாம் வந்து இது திருவண்ணாமலையில் வாங்கினது பார்த்தீங்கன்னா இது வெயிட் பண்ண நான் சொல்லிக்கிறேன். இது எல்லாமே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டாக நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து 400 என்னமோ விற்றாங்க. பார்த்தோன்னே நான் வாங்கிட்டேன். இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கல், அம்மிக்கல் அதெல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. வாங்கணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நடந்து அந்த டயர்ட்லேயே வந்து மறந்து வந்துட்டேன். நடக்காமல் சும்மா சாமி பார்க்க போயிருந்தோம் அப்படின்னா வாங்கியிருந்திருப்பேன். ஸோ நடந்து வந்ததுனால அந்த டயர்டில் மறந்துட்டு வந்துட்டேன். ஆனால் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக ஆட்டுக்கல், அம்மிக்கல், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கல் உங்களுக்காண்டி. ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வச்சு விளையாட பிடிக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம், ஏன்னா வந்து அது இன்னுமே யூஸ் பண்ணல. இரும்பு எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சமைக்க முடியாது. இப்போதைக்கு எனக்கு அந்த மைண்ட் செட் இல்லை. ஸோ நான் கண்டிப்பாக ஆனால் போடுறேன் ஒரு நாள். இதில் குக்கிங் vlog எப்படி இருக்குன்னு இந்த பிரெயினாக வச்சுக்கோம். இதில் குக்கிங் vlog வேணால் ஒரு நாள் போடுறோம். ஓகேவா? பணியாரம் சுட்டு நான் போடுறேன். ஓகேங்களா? நம்ம முக்கியமாக வாங்கினதே அந்த பணியாரக்கல்லுக்காக தான். பணியாரக்கல்லை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்துச்சா, அதனால் பணியாரக்கல்லுக்காக தான் மெயினாக வாங்கினதே. உண்மையாக உங்களுக்காக நாங்கள் செஞ்சு போடுறோம் பணியாரம். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். போட்டு விட்ருங்க. 1100 பெல் போட்டுருங்க கைஸ். ஓகே, நீ போட்டா என்ன, போடலன்னா என்னன்னு போட்டுருவாங்க. இல்லை ஜோஹிக்காக எல்லோரும் பார்ப்பாங்க. ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பாய்.